ஆண்டவரே, நான் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுவதற்கு எனக்கு கல்விமானி நாவை எனக்கு தாரும். என்ன தரணும்? கல்விமானி நாவை எனக்கு தாரும். ஒரு மேனேஜர்கிட்ட எப்படி பேசணும், ஒரு வேலையாள்கிட்ட எப்படி பேசணும், ஒரு கணவனார் இடத்துல எப்படி பேசணும், ஒரு மனைவியின் இடத்துல எப்படி பேசுறது, இன்னும் ரோட்ல போறவங்கள்ட்ட எப்படி பேசுறது. நம்ம ஏதோ ஒரு நேரம் நம்ம தவறுகிறோம், அது மனுஷன். ஆனா மோஸ்ட்லி இப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு இருக்குமையானால் பல இடங்களிலே உங்களாலே தீமையல்ல நன்மையாய் உங்களுக்கு வரும். ஆமாம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு, ஹாஸ்பிட்டலில் போவாங்க பாருங்களேன். ஹாஸ்பிட்டலில் போய் உட்காருவாங்களா பார்க்கறதுக்கு போனால் என்ன பேசணும் அவங்கள்ட்ட? ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளியை பார்க்க போகிறோம், நீங்கள் என்ன பேசணும்? சிஸ்டர், ஸ்தோத்திரம், ஆண்டவர் இவ்வளோ பலவீனத்திலே உங்களை பலனா வச்சிருக்கிறாரு, பயப்படாதீங்க, நாங்கள் எல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணோம், நீங்கள் சீக்கிரமாக எழும்பிடுவீங்க, நீங்கள் சீக்கிரமாக சாட்சி சொல்லுவீங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆனால் இங்கேருந்து ஜோல்னா பையில கொண்டு போகிறது, ஜோல்னா பையில பைபிளை தூக்கிட்டு எங்கே எதுக்கு போகிறாங்க? எதுக்கு? ஹாஸ்பிட்டலில் ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறோம். அங்கே போய் இந்த ஜோல்னா பையை இறக்கி வச்ச உடனே, என்ன இப்படி கிடக்குறீங்க, என்ன இப்படி ஆகி போச்சு ஏசப்பா, எப்படி இருந்த நீங்க இப்படி உருகுலைஞ்சு போயிட்டீங்களே. இது யார் தெரியுமா? யோபனுடைய சொந்தக்காரங்க. அந்த யோபனுடைய சுத்தி இருக்கிற நண்பர்கள் இருந்தாவே அவனுக்கு போச்சு பாருங்களேன். வந்தோடனே அப்படி போயிட்டு, என்ன இப்படி, இது கொடுமையான வியாதி, இது வரக்கூடாது. முந்த நாளைக்கு தான் என்னுடைய சொந்தக்கார ஒருத்தனுக்கு இதே மாதிரி 3 நாள் செத்து போயிட்டாங்க. படுத்து கிடவா ஜீவனை விட வர மாட்டாடா இப்படி சொன்னா. அப்போ ஒரு 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 ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஏன் போறோம் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிறவங்கள ஒரு நல்ல உற்சாகப்படுத்தி ஒரு ஜெபம் பண்ணி விசுவாசத்தை விதைக்கிறதுக்காக நம்ம போறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பேச்சு அப்படின்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அது நெகட்டிவா தெரிஞ்சா கூட அவங்களுக்கு அது என்ன, அது அவங்களுக்கு பாசிட்டிவ், அது அவங்களுக்கு சந்தோஷம், அது அவங்களுக்கு வெற்றி. நம்ம எடுத்த உடனே அதை போய் ஒரு குறையா அவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஆவி அப்படியே தொய்ந்து போகாதா. அதனால எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேண்டும். ஆண்டவரே, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுவதற்கு எனக்கு ஞானத்தை கட்டளையிடுவீராக. ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.